ஒரே ஒரு சவுச்சவ் இருந்தா அன்னைக்கு லஞ்ச் முடிச்சிடலாங்க. தோலை வச்சு ஒரு துவையலும், அந்த காயை வச்சு பாசி பருப்பு சேர்த்து ஒரு பொரியலும் பண்ணிடலாம். கூட ரசம் வச்சுட்டா போதும் தானங்க. இன்னைக்கு நான் நல்ல ஒரு பெரிய மேரக்காய் எடுத்து தோல் சீவிக்கிறேன். நான் 2 நாள் முன்னாடி மேரக்காய் சட்னி பண்ணேன். அப்போ அந்த காயோட தோலை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அதோட இந்த மேரக்காயோட தோலையும் எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த காயை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாங்க பொரியலுக்கு. ஒரு குக்கர்ல 2 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவி எடுத்துக்கலாம். நீங்க கடாயிலயோ இல்ல சட்டிலயோ கூட வேக வச்சுக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் உள்ள ஊத்திட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க காயும் இதோட சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு 1 அல்லது 2 விசில் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இது கூட்டு ஸ்டைல் தாங்க. தேங்காய் அரைச்சு ஊத்துனா கூட்டு, இது நம்ம பொரியலா பண்றோம். இது நீங்க நார்மலா எல்லா பொரியல் பண்ற மாதிரி கூட கடாயிலேயே வதக்கி விட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு, தண்ணியும் இல்ல பாருங்க. இப்ப காய் தாளிக்கிறதுக்கு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா கடுகு, பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், வரமிளகாய், வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எந்த வெங்காயம் வேணா சேர்த்துக்கலாங்க, சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பும் காயையும் உள்ள சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும். அதனால அளவா தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. வேக வைக்கும் போது தண்ணி நல்லா வத்தினதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பொரியல் ரெடி ஆயிரும். இதே நீங்க கடலைப்பருப்பு சேர்த்து கூட பொரியலா பண்ணலாம். ஆனா கடலைப்பருப்பு தனியா வேக வச்சு கடைசியில சேர்த்துக்கோங்க. இப்ப அடுத்தது துவையலுக்கு ட்ரை வாணலியில ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இப்ப அதே கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 அல்லது 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், வேணும்னா நீங்க ஒரு 4 பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தோல், நம்ம கழுவிட்டு தான் காயை கட் பண்ணிருக்கோம். அதனால தோல் அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம். இது 2 காயோட தோல் எடுத்து வச்சிருக்கேங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம்ல தான் அடுப்பு இருக்கு, மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 7-8 நிமிஷத்துல நல்லா வெந்துருங்க இந்த தோல். இப்ப 10 நிமிஷமே ஆயிருச்சு. ஓபன் பண்ணிட்டு தண்ணி நல்லா வத்தி இருக்கு. நடுவுல ஒரு தடவை மட்டும் ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இந்த தோலை வந்து ஒரு கரண்டி வச்சு வெட்டி பாருங்க, நல்லா வெட்ட வரும். அப்ப வெந்திருக்குன்னு அர்த்தங்க. இப்ப இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, 1/2 ஸ்பூன் அல்லது 3/4 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. தேங்காய் வேண்டாம்னா பருப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பருப்பு, நம்ம வதக்கி வச்சிருக்க பொருள் எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல ட்ரையா ஒரு தடவை பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம். நீங்க பருப்பை ஒரு தடவை ஓட்டிட்டு அப்புறமா கூட மத்ததெல்லாம் போட்டு கூட அரைச்சுக்கலாம். அளவா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. ஏன்னா இது துவையல் அப்படின்னும் போது கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இட்லி தோசைக்குமே சூப்பரா இருக்குங்க. துவையில சாதத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம், பொரியல தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஒரே காயில 2 டிஷ் பண்ணிட்டோம்.